கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் கூறுகின்ற அந்த செய்தியையும் கேட்கின்றவர்களையும் ஆசீர்வதித்து அதில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பின்பற்ற கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அடாலி. இவங்க ஒரு அமெரிக்க மிஷினரி. இவங்க பிறந்த வருடம் மார்ச் 23 1856 அமெரிக்காவில் இவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய கணவர் பெயர் ரெவரண்ட் டேவிட் லீ. இவங்க 19ஆம் ஆண்டின் இறுதியில் தான் இந்தியாவுக்கு மிஷினரிகளாக வந்தார்கள். இவங்களுடைய பணித்தளம் பார்த்திங்கனாக்கா கொல்கத்தா, அதுக்கப்புறமா மேற்கு வங்காளம், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலையும் இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க தனது வாழ்க்கை ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்தார். அதுக்கப்புறமா இந்த 1900 அந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் ஊழியங்களை தொடங்கினார். அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்துவ ஊழியத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சமூக மேம்பாட்டில் மிகவும் பங்காற்றினார்கள். இவங்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மிஷினரி சகோதரி என அன்புடன் அழைக்கப்பட்டார். பல பெண்களோட கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு இவர் உதவினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கிய மிகவும் சோகமான ஒரு சம்பவம் நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1894 த டார்ஜிலிங் டிசாஸ்டர்னு சொல்லுவோம், பேரிடர். என்னன்னாக்கா அங்கே மிக ஒரு சோகம் நிறைந்த அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, அடைமழையாக இருந்தது. இடி, புயல், காற்று, தொடர்ந்து நிலச்சரிவு நடந்து கொண்டிருந்தது. இவர்களுடைய 6 குழந்தைகளையும் டார்ஜிலிங்கில் உள்ள ஒரு பள்ளியில் தங்கி படிக்க வைத்தார். ஸோ இந்த நிலச்சரிவில் மாட்டி அவங்களுடைய 6 குழந்தைகளையும் அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அவங்க தன்னுடைய குழந்தைகளை இழந்தப்போ அதுவும் ஒரே நாளில் 6 பேர் இழந்தாங்க. இதே மாதிரி மரணம் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் டைமில் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க மரித்து வந்தார்கள். அப்போது இந்த தாங்க முடியாத இந்த துயரத்திலும் இந்த வேதனையிலும் அடாலி என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவருடைய கணவரும் சோர்ந்து போகவில்லை. என் குழந்தைகள் இறைவனிடம் சென்று விட்டார்கள். இனி இந்தியாவில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளே என் குழந்தைகள் என்று அவங்க சொல்லி தங்களுடைய பணியை மேற்கொண்டார்கள். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாரையும் இழந்திருப்பீங்க, தனிமையில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வேறு எதுலையாவது போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இது நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு படிப்பாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிறைய சோதனைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் கடைசியாக பிறந்த அவங்க நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல பொசிஷன், நல்ல வேலை, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கர்த்தர் சிறந்ததாக கொடுத்திருந்தாலும் நிறைய இழப்புகள். ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை. கர்த்தருக்காக அவர்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளையும் அப்புறமா செய்திகளையும் கர்த்தருக்காக ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி தான் நம்மளும் இழப்புகள்ன்றது எல்லாரும் ஒரு நாள் மரித்து தான் போக போகிறோம். அப்போ அதை நம்ம ஒரு சிலருக்கு முன்னாடி நடக்குது, ஒரு சிலருக்கு பின்னாடி நடக்குது, அவ்வளோதான். அது ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது கணவன் மனைவி இழந்தாலோ இல்லை மனைவி கணவனை இழந்தாலோ வீட்டில் நடக்கிற எந்த விதமான விசேஷ காரியங்களுக்கும் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் எது நடந்தாலும் அவங்கள முன்வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக பெண்கள்னாக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பூன்றப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது பெற்றோர்கள் சிறு வயது
செய்யறதில்ல. நமக்காக நம்மை அழகு பார்த்து அலங்கரித்து அந்த பூவை நம்ம வந்து வச்சாங்க. இப்போ இடையில வருபவர்களுக்காக அந்த பூவை எடுக்கணுன்றது வந்து சட்டம் கிடையாது. விருப்பம் இருந்தால் வச்சுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி புறஜாதியில் பார்த்திங்கன்னா அந்த பொட்டு வைக்கிறது கூட பாருங்கள், நிறைய பேர் இப்போ வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வெள்ளை சாரி உடுத்துறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படி யாராவது மாறிட்டு வர்றாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம கேவலமாகவோ அசிங்கமாகவோ தரக்குறைவாகவோ பேசக்கூடாது. நான் வந்து இது வெளியில் மட்டும் பார்க்கல, ஈவன் சபைகளுக்கு நடுவில் கூட யாராவது ஒரு இதில் நல்லா முன்னேறி வந்தாக்கா அவங்கள வந்து தடை பண்ணுறது, அவங்களுக்குரிய எல்லா நல்லா செய்கிறாங்கன்னாக்கா அந்த வேலையை செய்ய முடியாத மாதிரி தடுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இல்லை இன்னொருத்தருக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதை வந்து பொறாமைப்படுறது, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கவே கூடாது. ஏன்னா ஊழிய மனப்பான்மை, ஜெப வாஞ்சை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரக்கூடாது. அப்படி வந்தால் கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்புவிக்கணும். ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி தோணுது, நான் என்ன செய்யட்டும். அவர் தான் நம்மளுக்கு பெஸ்ட் கவுன்சிலர். நீங்கள் மனுஷரை கவுன்சிலராக நாடி போகாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க கூறுகின்ற அந்த ஆலோசனை தவறாக போய் முடியலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் பார்த்திங்கன்னா வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கும். அது நம்மளுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லீ மெமோரியல் மிஷன், இவங்க வந்து தங்கள் குழந்தைகளின் நினைவாக கொல்கத்தாவில் என்ன பண்ணாங்கன்னாக்கா லீ மெமோரியல் மிஷன் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அதில் பார்த்திங்கன்னா அவங்க முதலாவது செய்தது வந்து கல்வி பணி. ஏழை பெண்களுக்காக பள்ளிகள் மற்றும் தங்கும் விடுதிகளை தொடங்கினார்கள். இது இன்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக கொல்கத்தாவில் செயல்பட்டு வருகின்றது. அதுக்கப்புறமா ரெண்டாவது அவங்க பண்ணது வந்து பஞ்சம் மற்றும் காச நோய் ஒழிப்பு பணி. வங்காள பஞ்சம்னு சொல்லுவாங்க. 1943 வங்காளத்தில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. சுமார் 500 குழந்தைகள் தெருவில் விடப்பட்டார்கள். அவர்களை எடுத்து வளர்த்தார், அவர்களை படிக்க வைத்தார், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறமா மூன்றாவது பார்த்திங்கன்னா காசநோய் தடுப்பு. காசநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் அவர்கள் முக்கிய பங்காற்றினார்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா அடாலி என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மிஷனரி பணி செய்தார்கள். பெண்கள் கல்வி, மருத்துவம், சமூக சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்தினார்கள். அவர்களுடைய முயற்சிகளில் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமூகத்தின் வளர்ச்சிக்கு வந்து அது அடித்தளமாக இருந்தது. அவர் தொடக்க காலத்தில் பல கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் தனது இறுதியில் பார்த்திங்கன்னா அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். ஏன்னா எப்போவுமே நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளை இன்னும் வந்து அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் நம்ம வந்து நல்லா உறுதியாக நிற்க முடியும். ஸோ உபத்திரவங்களோ போராட்டங்களோ சோதனைகளோ உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எப்போவுமே உங்களோடு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் சில நேரங்களில் சில சம்பவம் கேள்விப்படுவேன். அப்படின்னா இப்போது ஆண் பெண் இருவரில் ஆண் தவறு செய்தாலோ பெண் தவறு செய்தாலோ அந்த உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கவே மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஆண்கள்கிட்ட எல்லாருமே சகஜமாக நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அந்த பெண்கள், குறிப்பாக அந்த பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சரியாக பேச மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அந்த தவறு இழைத்தது அந்த இடத்துல அந்த பெண்ணாக இருக்காது, ஆணாக தான் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் அறிந்து கொள்வதும் இல்லை, முயற்சிக்கிறதோ இல்லை. ஆனால் காசிப் பண்ணுவாங்க, இவங்க இப்படி அவங்க இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தூஷிப்பார்கள். அது வந்து பாஸ்டராக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், மிஷனரிகளாக இருக்கட்டும், இல்லை ரெவரண்டாக இருக்கட்டும், இல்லை கேட்டிஸ்டாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஊழிய பாதையில் அவங்களால வரவே முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லை, சித்தம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஊழிய பாதையில் நுழையவே முடியாது. அப்படி அவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களை தூஷிக்கவே கூடாது. அது வந்து மிக மிக மிக
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதை நம்ம வந்து ஒருத்தர் செய்கிற காரியம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா, ஒன்று அவங்கக்கிட்ட போய் நல்லதனமாக எடுத்து சொல்லணும், சண்டை போடாதீங்க. இன்னொன்று வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போங்க. சந்தர்ப்பம் கண்டிப்பாக வாய்க்கும். அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதில் இருக்க குறை நிறைகளை சொல்லி அவங்களோட ஒத்து சார்ந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவங்களது வந்து அடாலி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் இவங்க மிஷினரியாக அமெரிக்காவை விட்டு எங்கே வந்திருக்காங்கன்னா, இந்தியா, குறிப்பாக கொல்கத்தா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சோகம் நடந்தாலும் டார்ஜிலிங்கில் அவங்க தன்னுடைய அந்த மிஷினரி பணியை வந்து விட்டு செல்லவில்லை. அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த சோகம் வந்து அவர்களுக்கு ஒரு வேகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா கிறிஸ்துவிற்காக தான் செய்ய வேண்டிய அந்த அந்த பொறுப்பை உணர்த்தியது. அதுக்கப்புறமா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவங்க தாயாக மாறினார்கள். எப்போவுமே பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து குழந்தையை கருவிலேயே இழந்தார்கள். அப்போ வந்து உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அடுத்து வேறு எந்த காரியமும் அது குறித்து அவங்க யோசிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அவங்களோட மனசில் என்னன்னாக்கா, சரி இந்த குழந்தை போனால் என்ன, தான் நம்மளால் பெற்று எடுத்து வளர்க்க முடியலனாலும் எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள தாங்கலாம், அவங்களுக்காக உதவி செய்யலாம், இல்லை ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாம், இல்லை பிள்ளை அந்த கல்லூரி அதுக்கப்புறமா பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருந்து அவங்களுக்கு வந்து கல்வியில் உதவி செய்யலாம் அப்படின்னு அவங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். அதையெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த பஞ்ச காலத்துலேயும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அந்த எல்லாருக்கும் வந்து நிறைய அந்த குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நடந்த அந்த காசநோய், இப்போ பார்த்திங்கன்னா காசநோய் வந்ததுன்னா நம்ம சிஎம்சிலெல்லாம் பார்க்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு ஐசோலேஷன் வார்டுன்னு, தொற்று வியாதி உள்ள அந்த மனிதர்களை எல்லாம் ஒரு ஐசோலேஷன் வார்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அங்கே யாராவது கூட அட்டெண்டர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து மாஸ்க் இருக்கணும், அதுக்கப்புறமா முடிந்தால் ஹேண்ட் க்ளவுஸும் போட்டுக்கணும். அவங்க வந்து ரொம்ப அருகாமையிலெல்லாம் போய் பணி செய்ய மாட்டாங்க. அப்படி நர்சஸ் டாக்டர்ஸ் தவிர மற்ற அட்டெண்டர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அந்த கூட வந்து அவங்கள பார்க்கறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் அனுமதியே கிடையாது. அப்போ அந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பயங்கர, அவங்க வந்து மன அளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அண்டு பேசுகிறதுக்கும் அந்த இடத்துல ஆட்கள் குறைவாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தான் கர்த்தர். எப்படி எரிகோ மதில் பார்த்திங்கன்னா துதிக்கும் பொழுது தான் அந்த சுவர்கள் இடிந்து, மதில்கள் இடிந்து விழுந்தன, வெற்றியை தந்தார். அதே மாதிரி தான் நம்ம துதிக்க கற்றுக்கணும், ஆராதனை செய்ய கற்றுக்கணும், ஜபம் பண்ண கற்றுக்கணும், வசனம் வாசிக்க கற்றுக்கணும், அதனை தியானித்து மனப்பாடம் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா இந்த வசனங்கள் தான் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதோ, தனிமையில் இருக்கும் பொழுதோ, இல்லை நம்ம வந்து எந்த விதமான மனப்போராட்டம், மனப்பிரச்சனை, வேதனைகள் இதிலெல்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைகின்றன. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த பொறுப்புகளை ஏற்று தீவிரமாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த நேரத்தில், அந்த பஞ்ச நேரத்துலேயும் காசநோய் அந்த நோயாளிகளுக்கும் அவர்கள் செய்த பணியை பாராட்டி அவர்களுக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் கொடுத்து அவரை கௌரவித்தது. அதுக்கப்புறமா அவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி அன்றைய பிரிட்டிஷ் அரசு, இந்திய அரசு அவருக்கு உயரிய சைகர் ஹி இந்து என்ற தங்கப்பதக்கை வழங்கி அவருக்கு கௌரவித்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா, தன்னுடைய சொந்த குழந்தைகள் 6 பேரை அவர்கள் இழந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி அவங்க நாட்டுக்கு போல, ஆனால் இந்திய குழந்தைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். ஒரு தியாக தாயாக அவர்கள் இருந்தார்கள்.
அவர்கள் எழுதிய சந்திரலீலா என்ற புத்தகம் இந்திய மிஷினரி வரலாற்றில் மிகவும் பிரபலமானது. யோசித்து பாருங்களேன், இப்போது இந்த மிஷினரிகளாக அவங்க வர்றாங்க, இல்லை ஊழியம் செய்கிறாங்கன்னாக்கா அவங்க மனதில் ஒரு பாரம் இருக்கும், ஆத்ம பாரம் இருக்கும். யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களால தாங்கி கொள்ள முடியாது. அதுக்கப்புறமா எந்த நேரத்துலையும் ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இருப்பார்கள். அதுக்கப்புறமா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தங்களை அழைத்த தேவனுக்கு அவர்கள் உண்மையாக இருந்தார்கள், உழைத்தார்கள். அதுக்கப்புறமா இவர்கள் விடுதியில் படித்த ஒருவர் தான் பேராயராக மாறினார். அதுக்கப்புறம் பலர் தலைமை ஆசிரியர்களாகவும் ஒரு சிலர் உயர் பதவியிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா அடாலியின் வங்காளத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட அடாலியும் ஒரு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறமா இவங்க லீ ஞாபகார்த்த மிஷன் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பெயர் லீ ஞாபகார்த்த மிஷன், தட் இஸ் த லீ மெமோரியல் மிஷன். ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி இவங்களை பற்றி பார்த்தோம். இவங்க பாருங்களேன், நம்ம வாரம் வாரம் ஒரு மிஷினரிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவங்க எல்லாரும் நம்ம இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. இந்த இந்திய சூழ்நிலைக்கு அவங்கள வேறுபட்டிருந்தாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாமே இந்திய கலாச்சாரத்திலிருந்து வேறுபட்டு காணப்பட்டது. ஆனால் அவங்க அந்த தரிசன பூமி இந்தியா என்று அறிந்த பொழுது, ஐயோ அங்கே போனால் வசதி இருக்காதே, ஒன்றும் அங்கே எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. கடவுள் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அழைப்புக்கு கீழ்ப்பணிந்து கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ, இல்லை ஏசப்பா எனக்கு அந்த இடம் வேணாம், இந்த இடம் வேணும் அப்படின்னு என்றைக்குமே கேட்டதில்லை. அதே மாதிரி மிஷினரிகளாக பணி செய்கின்றவர்கள் கர்த்தர் உங்களை எங்கே அனுப்புகிறாரோ, எந்த மிஷனுக்கு உங்களை அனுப்புகிறாரோ அதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு நம்ம பணி செய்யணும். ஏன்னா நம்மளை பற்றி நன்கு அறிந்தவர் அவர். அப்போ எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம நல்லா செய்ய முடியுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி இவங்களை பற்றி பார்த்தோம். இவங்களோட பணி செய்த இடம் இந்தியா தான், குறிப்பாக கொல்கத்தா மற்றும் தமிழ்நாடு. இவருடைய பங்களிப்பு பார்த்திங்கனாக்கா பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராமப்புற ஊழியங்கள், அதுக்கப்புறமா இவருடைய மற்றும் அவர் என்னெல்லாம் நிறுவினார்னு பார்த்திங்கனாக்கா மெமோரியல் மிஷன், அதுக்கப்புறமா கல்வி பணி கொடுத்தாரு. வங்காள பஞ்சத்தில் இவருடைய சேவை மகத்தானது. காசநோய் தடுப்பு, அதுலேயும் இவருடைய சேவை மகத்தானது. யோசித்து பாருங்கள், இவங்க எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு அந்த எண்ணம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நான் சத்தியத்தை சொல்கிறேன்னு போனோம்னா அந்த சத்தியத்தை கேட்க அங்கே மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. முதல்ல அவங்க தேவைகள் என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடா, துணிமணியா, தங்குகின்ற இடமா? நம்ம எல்லாத்தையும் செய்து தரப்போகிறதில்ல. ஆனால் ஏதோ ஒரு காரியம், ஒரு சின்ன சின்ன காரியம் நம்ம அவங்களுக்காக செய்ய நேரிடலாம். அப்போ அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அவங்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு, அவருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு, அவர்களுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது இல்லை இதெல்லாம் அறிந்து கொண்டு அதை நாம் புரிந்து ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க நிறைய கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். ஆனாலும் இவர்கள் பிறந்த ஊர் வெஸ்ட் வெர்ஜீனியாவாக இருந்தாலும், அந்த நாடு அமெரிக்காவாக இருந்தாலும், நம்ம தரிசன பூமி இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களால என்னெல்லாம் முடியுமோ, என்னெல்லாம் அவங்களுக்கு கர்த்தர் அனுமதித்தாரோ அத்தனை காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்தார்கள். அதுக்கப்புறமா மிஷினரியோட வயது பார்த்திங்கன்னா ஒரு வயது வரம்பே கிடையாது. எந்த வயதாக இருக்கட்டும், உடனே அவங்க அந்த பணியை செய்ய, சேவை செய்ய
உடனே தன்னை அர்ப்பணிக்கின்றார்கள். நம்ம தான் வந்து எங்கேயாவது கூப்பிட்டா டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு கேட்குறோம், அதுக்கப்புறமா என்ன வசதிகள் இருக்கான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறமா நைட் டைமாக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் நம்மளுடைய பாதுகாப்பை பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பொறுப்புகள் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் சில நேரங்களில் நம்ம தட்டி கழிக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நினச்சிருந்தாருன்னா பாவத்திலிருந்து அவர் வந்து தன்னுடைய ஒரே குமாரனை பிதா அனுப்பினார். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினச்சா, ஐயோ எனக்கு இந்த பாடுகள் மிகவும் வேதனையாக இருக்கே, கொடுமையாக இருக்குதே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று அவர் நினைத்திருந்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையே கிடச்சிருக்காது. பாவத்திலே நம்ம இன்னும் வாழ்ந்து அதிலே செத்து மடிந்து கொண்டிருப்போம். கர்த்தரை பற்றி அறியாத ஒரு கூட்டம் இன்னமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அறிந்து செயல்படணும். ஸோ நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மானிடனாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களை நம்ம அதை நினைவு கூறுகிறோம். வந்தார், அதுக்கப்புறம் நம்மளுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அதுக்கப்புறமா பரலோகத்திற்கு ஏறினார், அங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரங்களில் தான் நிறைய நிலச்சரிவுகள், நிறைய வெள்ளங்கள், அதுக்கப்புறமா நிறைய வால்கனோஸ் எரிமலை குழம்புகள், அதுக்கப்புறமா வார் செய்தி, போர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டைகள் நிறைய நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டுருக்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு அறிகுறின்னா, கர்த்தர் வருகின்ற அந்த நாளும் நாழிகையும் சமீபமாய் இருக்கிறது. அப்போ நம்ம வந்து எந்த பாவ வழியில் இருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்ப தயாராக இருக்க வேண்டும். நம்ம டெய்லி என்ன பண்ணணும்னா, நம்ம செய்கின்ற காரியங்கள் ஒருவேளை நமக்கு பிரியமானதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது பிரியமற்றதாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி நம்ம படுக்கைக்கு செல்லும் முன்பதாக, ஏன்னா அடுத்த நாளை நாம் காணுவது கர்த்தருடைய கிருபை தான், அடுத்த நாளை நாம் சந்திப்பது கர்த்தருடைய கிருபை தான். அப்போ அந்த இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் முன்பதாக நாம் செய்த அத்தனை காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை கேட்டு நம்முடைய பாவத்திற்கெல்லாம் அவரிடத்தில் ஒப்புவித்து, எவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான். ஸோ நம்ம சொல்லி டெய்லி அது ஒரு எப்படி நம்ம டெய்லி ஜபம் பண்ணுறோம்ல, அப்போ பாவ அறிக்கை செய்யுங்க. நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அதை சொல்லணும். சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நம்ம அந்த நாழிகை இப்போ இந்த நைட்டு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல ரெடியாக இருக்கணும், நரகத்திற்கு அல்ல. ஸோ நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய செயல்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கணும், மனிதன் அல்ல. ஏன்னா மனிதன் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து யாருமே இல்லாமல் ஒரு ஆதரவற்ற நிலையில் நாம் காணப்படுவோம். அது வந்து புத்தியாக அந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் எப்படி புத்தியாக செயல்பட்டாங்க, அந்த மாதிரி நம்ம கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர் தயவு தேவை தான், மனிதரோட தயவு இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது, அவருடைய தயவு தேவை. ஆனால் நம்மளுடைய முதற் காரியம், நம்மளுடைய எல்லா விதமான எல்லாமே கர்த்தருக்கு நாம் தான் நம்ம வந்து செய்ய வேண்டும். எப்படி ஆபேல் வந்து தன் முதல் பலன் அனைத்தையும் கர்த்தருக்கு சந்தோஷமாக கொடுத்தான். இப்போ கூட சர்ச்சில் பார்த்தீங்கன்னா காணிக்கை எடுக்கிறப்ப எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம், எத்தனை பேர் மனம் வந்து கொடுக்குறோம், எத்தனை பேர் ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் எல்லாமே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ நம்மளுடைய கிரியைகள் அனைத்தும் கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனி வரும் காலங்களில் நம்மளால் முடிந்த காரியத்தை நாம் செய்ய தயாராக இருக்கணும். ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என் கூட யார் வருவாங்க, நான் யார் கூட ட்ராவல் பண்ணுவேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார்.
அதனால் நம்ம அதை பற்றி கவலையே பட தேவையில்ல. ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்காக நம்மளால் என்ன முடியுன்றது அவருக்கு தெரியும். ஸோ நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் கேளுங்க. ஏசப்பா எனக்கான திட்டம் என்ன, ஏசப்பா எனக்காக என்ன நீர் வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்யக்கூடும், உமக்காக கர்த்தருக்காக நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோமா, 1 மணி நேரமா இல்லை 2 மணி நேரமா, இல்லை இந்த ஊழியர்களை தாங்க போகின்றோமா பண உதவி மூலமாக, இல்லை இந்த ஊழியர்களுக்காக ஏதாவது இடம் இல்லை உணவு ஏதாவது செய்து தரப்போகிறோமா, இல்லை இந்த ஊழியர்களை வேறு அவர்களுக்கு இப்போ வேறு இடங்களுக்கு செல்லணுன்னாக்கா இப்போ அன்டைமுன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தி தரப்போகிறோமா, இல்லை நம்ம துதிக்க போகிறோமா, ஆராதனை செய்ய போகிறோமா, இல்லை மெசேஜ் கொடுக்க போகிறோமா, இல்லை யாரும் மற்ற ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டில், அவங்களுக்காக ஏதோ ஒரு சிறு உதவி நம்மளால் முடிந்ததை நாம் செய்ய போகிறோமா, எத்தனையோ பிளைண்டு பீப்புள் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க நம்மக்கிட்ட உதவின்னு வந்தால் நம்ம மனதார அவர்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறோமா, நம்மளுடைய இதய கதவை கர்த்தருக்காக திறந்து வைத்திருக்கிறோமா, இல்லை மனுஷருக்காக திறந்து வைத்திருக்கிறோமா, இல்லை கர்த்தர் சொல்கின்ற காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா வாரத்தில் எப்படி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த நேரம் முழுவதுமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து நம்மளை முழு பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன படித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானதா இல்லை கர்த்தர் அருவருக்கின்ற காரியமா, நம்மளை நாமே முழு பரிசோதனை செய்யணும். அதை நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி செய்ய முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளை நாமே அர்ப்பணித்து அவரிடத்துல டெய்லி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்மளை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்மளுக்காக யாரும் எதுவும் உதவிக்காரம் நீட்டலைன்னா கர்த்தர் நம்ம யூஸ்வலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு கதவு அடைத்தா இன்னொரு கதவு திறக்கப்படும். அது கர்த்தர் கண்டிப்பாக நமக்காக ஏதாவது ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைப்பார். அந்த வழியை நம்மளுக்கு நித்திய ஜீவனை காண கிருபை செய்யும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு மனுஷரை பிரியப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, மனுஷரை சார்ந்து இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனி வரும் காலங்களில் இந்த ஊழியக்காரர்களைப் போல மிஷினரிகளைப் போல நிறைய பணம் செலவு ஆகும். இப்போ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக செலவு நிறையா இருக்கும். கர்த்தர் உனக்கு ஆட்களை உதவி செய்ய ஆட்களை எழுப்புவார். ஸோ எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பணும், விசுவாசிக்கணும். ஸோ இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் கேட்கும் முன்பதாக எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. இதோ அடாலி எப்படி அவர்கள் வாழ்ந்த பூமி அமெரிக்காவாக இருந்தாலும் இந்தியாவிற்கு கொல்கத்தாவிலும் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலும் கல்வி பணியையும் பள்ளிகளையும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இடத்தையும் அந்த பஞ்ச காலத்தில் வங்காள பஞ்ச காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு இடத்தையும் அவர்களுக்கு கல்வியையும் போதித்தார் ஏசப்பா. அதே போல காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் ஆண்டவரே. இந்த மனப்பான்மை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. மற்றவர்களை வஞ்சிக்கின்ற அந்த எண்ணம் வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்கு மற்றவர்களை ஏசப்பா மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்காக உமக்காக வாழ, உமக்காக ஊழியம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை சிந்தனை செயல் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் தேவைகளை சந்திக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஏசப்பா எங்களாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. சோர்ந்து போகாத வண்ணம் உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.